சில்க் ஸ்மிதா ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் கரூர். 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அம்மா கூட கூலி வேலைக்கு போறாங்க. ஏழ்மை காரணமாக 14 வயசுலேயே ஒரு வயதான நபருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டத்திலையும் வேதனையிலும் இருந்து அவங்க தப்பிச்சு சென்னைக்கு ஓடி வராங்க. நடிகை சாவித்திரியின் நடிப்பை பார்த்து இவங்களுக்கும் நடிக்க ஆசை வருது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களா நீ அழகா இல்லை, கருப்பா இருக்க, உன்னால நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நடிகைகளுக்கு மேக்கப் அசிஸ்டண்டா வேலைக்கு போறாங்க. வண்டி சக்கரம் என்கிற படத்துல சாராய் விற்கும் பெண் கதாபாத்திரத்துல அறிமுகமானாங்க. அந்த படம் தான் ஒரு பெரிய மைல்கல்லா அமைஞ்சது. அந்த படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் சில்க் என்று அறிமுகமானாங்க. வசீகரமான தோற்றத்தினாலும் வசீகரமான பார்வையினாலும் பல படங்கள்ல ஐட்டம் டான்சரா வளர்ந்தாங்க. தமிழ் திரைப்படங்களை தவிர தெலுங்கு, மலையாளம், இந்தி ஆகிய துறைகளையும் புகழ் பெற்றாங்க. 1980களில் இவரது நடனம் இடைபெறாத தமிழ் திரைப்படங்களே இல்லை. வெறும் ரத்தமும் சதையுமா மட்டுமே பார்க்கப்பட்ட சில்க் ஸ்மிதா பல ஏமாற்றங்கள் அடைஞ்சு காதல் தோல்வியினால தனிமையின் உச்சத்திற்கு போய் 1996 மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னைக்கும் பேசப்படும் அழகிய